ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எப்பவுமே கிறிஸ்பியான ஸ்நாக் அப்படின்னா நிறைய எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி அப்படிதானே பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம ரொம்பவே குறைவான எண்ணெயிலேயே ரொம்ப டேஸ்டியா இந்த ஸ்நாக் நம்ம பண்ணிடலாம். அதுவும் டைம் ஒரு 5 நிமிஷமே அதிகம். அந்த அளவுக்கு குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து பக்கத்துல வச்சுட்டு தான் நீங்க இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கரெக்டா அடுத்தடுத்து போடுறதுக்கு ரெடியா இருந்தாதான் நம்ம கருகிராம கரெக்டான பக்குவத்துல நம்ம இதை செஞ்சு எடுக்க முடியும். அதனால இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் இப்ப ரெடி பண்ணி வச்சுக்க போறேன். இந்த 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது இந்த பவுல்ல சேர்த்துடலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை. வேர்க்கடலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்க போறேன். இந்த மிக்சர்ல வேர்க்கடலை கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா அதே 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வெறும் பொட்டுக்கடலை வேர்க்கடலை வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. எனக்கு இங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை கிடைக்கலன்றதுனால நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்க அதே கூட போட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும் இல்லையா? ஸோ மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் மூணையுமே நான் ஒன்னா கலந்து இதுல ரெடியா வச்சுக்க போறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகமா வேணும்னாலும் கம்மியா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இதை செஞ்சு முடிக்கிறது. நான் இப்ப சொன்ன அளவுக்கு இப்ப நான் இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சீரியல்ஸ்க்குலாம் சாப்பிடுவோம் இல்லையா, பால்ல போட்டு சாப்பிடுற மாதிரி உள்ள ஆர்கானிக் கார்ன்ஃபிளேக்ஸ். இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு கப் கார்ன்ஃபிளேக்ஸும் சேர்த்துறேன். இது நீங்க நார்மலா இந்த கெலாக்ஸ் கார்ன்ஃபிளேக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எந்த ஃபிளேவரும் இல்லாம பிளெயினா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் கரெக்டா இருக்கும் இந்த நம்ம செய்ய போற ரெசிபிக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பேன் சூடு பண்ணிருக்கேன். இதுல நம்ம ஜஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய் சேர்க்க போறோம். இந்த அளவுக்கு எண்ணெய் போதும், இதுக்கு மேல தேவைப்படாது. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 கப் அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலை அதை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை லேசா வறுபட ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் சேர்க்கணும். ஏன்னா எல்லாமே ஒன்னா சேர்த்துட்டோம்னா சிலது சீக்கிரமாவே வறுபட்டுரும், சிலது அப்புறம் வறுபட்டுறதுக்குள்ள கருகிடும். அதனால இந்த மாதிரி நீங்க ஆர்டர்ல சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கடலை லேசா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். நீங்க முந்திரி சேர்க்கலைன்னா நீங்க கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் கடலையை வறுத்துக்கோங்க. முந்திரியும் லேசா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை கடைசியில தான் சேர்க்கணும். ஏன்னா சீக்கிரமா அது வறுபட்டுரும். இது கூடவே கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த பொட்டுக்கடலையோட கலர் லேசா மாறணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் எல்லாமே ஒண்ணு போல வறுபடும். கைவிடாம இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை லேசா கலர் மாற ஆரம்பிக்குது பாருங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு ரெடி ஆயிரும். ஸ்டவ் நல்லா நான் லோ ஹீட்ல தான் வச்சு இதை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நல்லா கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்துல இதை செய்யுங்க. நீங்க கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேர்க்கடலை சேர்க்கும் போதே இது சேர்த்துருங்க. அப்பதான் நல்லா கொஞ்சம் வறுபட்டு வரும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. முந்திரியுமே லேஸ் கோல்டன் கலரா மாறிடுச்சு. பொட்டுக்கடலையுமே நல்லா வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த பொடி, இதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து லேசா அந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு
உடனேவே வந்து கார்ன்ஃபிளேக்ஸையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் ஸ்டவ்வை வந்து இன்னும் லோ ஹீட்ல தான் வந்து வச்சுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 செகண்ட் ஸ்டவ் ஆன்ல இருந்தா போதும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பேனோட ஹீட்லயே வந்து இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆயிரும். கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாமே நல்லா நம்ம சேர்த்த மிளகா பொடி எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி கார்ன்ஃபிளேக்ஸும் ரொம்ப உடைஞ்சிடாம மெதுவா வந்து கிளறி விடணும். நம்ம சீரியல்ஸ்ல எல்லாம் பால்ல எல்லாம் அப்படியே தானே போட்டு சாப்பிடுவோம். அதனால அந்த கார்ன்ஃபிளேக்ஸ்ன்றதுனால நம்ம எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லேஸ் அந்த மாதிரி சூடு ஏறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா வந்து அகலமான பாத்திரமா எடுத்துக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிண்டி விடுறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. கார்ன்ஃபிளேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா லேசா நம்ம சேர்த்து அந்த மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நல்லா கோட் ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு சவுண்டே கேக்குதா? கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. 5 நிமிஷம் 5 to 10 நிமிஷத்துலயே வந்து இது ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நீங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கடைக்கு போவேன்னா இந்த ஸ்நாக்கை டக்குன்னு நினைச்ச உடனே செஞ்சு சாப்பிடலாம். நல்ல கிறிஸ்பியான, அதிக எண்ணெய் செலவில்லாம ஒரு சூப்பரான டேஸ்டியான மிக்சர் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.